சார் சில விஷயங்களை நம்ம மனசு விட்டு பேச முடியல, சொல்லவும் முடியல, சொன்னால் சட்டம் பலவிதமான விஷயங்கள் குறுக்க வருகிறது. இப்ப இந்த நாட்டு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நீதிபதி ஒன்று சொல்லிட்டான்னு சொன்னா அது நியதி அப்படிங்கிற முறையில் அது உத்தரவாயிடுது. ஐயா பேசும்போது கூட ரொம்ப அழகா சொன்னாரு, வாணிகம் என்பது எவ்வளவு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி அது நீதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அதனால தான் ரெண்டுக்கும் ஒரே சின்னத்தை அடையாளமா வச்சா. வாணிபத்துக்கும் தராசு தான் சிம்பல். அந்த காலத்துல வியாபாரம்னா தராசு தானே சிம்பல். நீதிமன்றத்துக்கு என்ன சிம்பல்? ஒரு நீதி தேவதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தராசை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன அர்த்தம்? நீதியும் வாணிபமும் ஒரு தராசு மாதிரி நேர்மையா இருக்கணும்னு. அதுக்கு கொஞ்சம் அர்த்தத்தை மாத்திக்கிட்டோம். வியாபாரம்னா என்ன? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கலாம், கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கலாம். இது வியாபாரத்துல மட்டும் இல்ல, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்க இருந்து அங்க வரைக்கும் மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டோம். அதைத்தான் ஒரு புது கவிஞன் ரொம்ப கோபமா சொன்னான். எங்கள் நாட்டு நீதிமன்றங்களில் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே அப்படின்னா, ஏன்னா அது சட்டத்துக்கு ஃப்ரேம்ல கட்டுப்பட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றங்களை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நானும் பிஎல் படிச்சுட்டு கோர்ட்ல குப்பை கொட்ட வேண்டாம்னு சொல்லிதான் கூட்டத்தில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா சில மரபு மீறல்கள் நடக்கிற போது நாம இது பொறுப்பதில்லைங்கிற உணர்வோடு வாழ்வதில்லை. சார் இந்த நாட்டில் இப்ப இருக்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முந்தினவர் அவர் மேல ஒரு அலிகேஷன் வந்தது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வருது. தென் அந்த சமயத்தில் he was the chief justice. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது. அதை விசாரிக்கிற பெஞ்சில் அவரே உட்கார்றாரு. அது ஒத்துக்க மாட்டேன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவர் விசாரிக்கிற பெஞ்சில் அவர் உட்காரக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் விலகி நின்னாரு. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது நீதி தத்துவத்துக்கான அடிப்படை தத்துவம். One cannot be a judge in his own case. One cannot be a judge in his own case. அவனுடைய வழக்கில் அவனே நீதிபதியாக இருக்கக்கூடாதுன்னு. இப்ப நான் எங்க வரேன்னு கவனிக்கிறீங்களா? தன் வழக்கில் தானே நீதிபதியாக இருக்கக்கூடாது என்ற தத்துவம் வராத சிலப்பதிகார காலத்தில் நீதி கிடைத்தது. நீங்க எப்படி இப்ப எப்படி இருக்கு நம்முடைய சட்ட அமைப்பு பாருங்க. பார்லிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, பாராளுமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாராளுமன்றத்துக்கு இந்த பக்கம் கவர்மெண்ட், அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை சட்டமன்றம். ரெண்டு ஈக்குவல். இது மாநில அரசு, அது ஒன்றிய அரசு. இது சட்டமன்றம், அது பாராளுமன்றம். சரி, கவர்மெண்ட் இது மாநில அரசு, அது மத்திய அரசு. இது ரெண்டு செய்யற செயல் சரியா தப்பான்னு விசாரிக்கிற அதிகாரம் உடையது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம். டெமோக்ரசி அப்படிங்கிற ஜனநாயகத்துக்கு 3 தூண்கள் வகுத்தார்கள். இந்த 3 தூண்கள்ல சட்டமன்றம் என்பது சட்டத்தை இயற்றும், பாராளுமன்றம் என்பது அந்த சட்டத்தை இயற்றும், அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய கவர்னன்ஸ் ஆளுமை அதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. இதுல தப்பு வராதபடி பார்த்துக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய வேலை. டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இது 3 பிரிஞ்சிருச்சு. சட்டத்தை இயற்றுவது பாராளுமன்றம், சட்டத்தை இயக்குவது அரசாங்கம், அது சரியா தவறா என்று விசாரிப்பது நீதிமன்றம்னு நம்ம 3 தூணா பிரிச்சு வச்சிருக்கிறோம். நல்ல கவனிங்க. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய காலத்தில் அவனே அரசன், அவனே பாராளுமன்றம், அவனே நீதிமன்றம். கவர்மெண்ட் நெடுஞ்செழியன், பாராளுமன்றம் நெடுஞ்செழியன், நீதிமன்றம் நெடுஞ்செழியன். 3ம் இணைந்திருந்த காலத்தில் கிடைத்த நீதி 3ம் தனித்திருக்கிற இந்த காலத்தில் கிடைக்கிறதா? அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன? எந்த தியரி, பிலாசபி, புஸ்தகம், அரசமைப்பு சட்டம், இபிகோ, சிபிசி இதனாலெல்லாம் நீதி கிடைக்கல. நேர்மையுடைய மனிதர்களால் மட்டும்தான் தர்மத்தை கொண்டு போக முடியுமே ஒழிய சட்ட புத்தகங்களால் அல்ல. மனுஷன் யோகியனா இருக்கணும். மனுஷன் எங்க யோகியனா இல்லைன்னாலும் அந்த இடத்துல நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மனுஷன் யோகியனா இல்லாத இடத்துல எத்தனை தர்ம புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சாலும் அதனால எந்த பயனும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கோபம் வரும், கொதிப்பு வரும். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வான்ற வன்முறை பிறக்க ஆரம்பிக்கும். எப்ப வன்முறை பிறக்கும்? யாரிடத்திலிருந்து நீதி வழங்கப்பட வேண்டுமோ அவர்கள் சரியான அந்த தர்மத்தை பின்பற்றாத போது ஒரு விதமான கோபக்குரல், கலக
குரல் ஒலிக்க தொடங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறையா பிரிச்சு பேச முடியாது. ஆனா சில உண்மைகளை சொல்லணும். உச்சநீதிமன்றம் 3 முறைக்கு மேல வழக்குல தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? மாநில ஆளுநருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் இருக்க முடியாது. மாநில ஆளுநருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் எதுவும் இருக்க முடியாது. அதில் சட்டசபையில் பெரும்பான்மையுடைய ஒரு அரசின் தீர்மானத்துக்கு அவர் எப்போதும் கட்டுப்பட்டவர். இத உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியாச்சு. எவன் சொன்னா என்ன, நான் அதை விட பெரிய ஆளு அப்படின்னு ஒரு ஒற்றை தனி மனிதன் சாதிக்க முடியும் என்றால் இது பொறுப்பதில்லை தம்பி, இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விட ஒரு தனி மனிதனுடைய அகங்காரம் பெரிய விஷயமா? ஒரு தனி மனிதனுடைய அகங்காரம் மிக நீண்ட காலத்துக்கு செல்லுபடியாகுமா? அப்படியானால் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இந்த நாட்டிலே? ஒரு மாநில ஆளுநருக்கு என்று சுயமான அபிப்பிராயங்கள் இருக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் அது. அவர் மாநில அரசினுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்லுகிறது. ஐயா, இதில் வழக்கு விசாரணை வரும் என்றால் வரும், அவர்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். வரும் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை பற்றியெல்லாம் இந்த நாட்டு மக்கள் கவலைப்படுவதே இல்லை. காரணம் என்ன என்றால், எத்தனை சட்டங்களை வகுத்து வைத்தாலும் தனி மனிதர்களுக்கு தர்மத்தின் மீது பிடிப்பு இல்லை என்றால் சட்டங்களை காப்பாற்ற முடியாது. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கிறது? தனி மனித அகங்காரம். இதை எதுக்கு சொல்ல வர? ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு நீதிமன்றம்னா அதுல எப்படி இருக்கணும், நீதிமன்றத்துல முறை என்ன அப்படின்னு ரஞ்சன் கோகாய் அதை மீறுகிறார். முதல் தடவை தன் மீது வழக்கு வருகிற போது தானே அதில் ஒருவராக உட்கார நினைக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா ஒத்துக்க மறுக்கிறா, முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் விலகி நிற்கிறாரு. வேற ஒரு பெஞ்ச் ஃபார்ம் பண்றாங்க. அவர் உட்கார்ந்துருக்கலாமா? முதல்ல அந்த கேஸை முழுசா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். பின்னால் அந்த அம்மாக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போச்சு. இவரும் குற்றவாளி இல்லைன்னு வெளியில வந்தது. அந்த அம்மா மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆகிறா. ஒண்ணுமே நமக்கு புரியல. இந்த தேசத்துக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியல, என்ன பேசப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியல. மக்களுக்கு முழுமையான உண்மை கிடைக்கவே இல்லை. நாம் மக்களாட்சி போன்ற ஒரு ஆட்சியை நடத்துகிறோமே ஒழிய நிஜமான மக்களாட்சியை நடத்துகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? ரியல் இஷ்யூ என்ன, ரியல் கேஸ் என்ன, தப்பு நடந்ததா, தப்பு சுமத்தப்பட்டதா, அவர் மீது கற்பிக்கப்பட்டதா, அப்படியானால் மீண்டும் அந்த பெண்மணிக்கு எப்படி வேலை கொடுக்கப்பட்டது? டிரான்ஸ்பரன்சியே இல்லையே. அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும் அப்படின்னா மக்களாட்சி என்ற போர்வையில் ஆட்சி நடக்கிறதா, நிஜமான மக்களாட்சியை நடக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. எனக்கு அரசியல் பேசுவதில் ஆர்வம் இல்லை என்றாலும் தர்மம் பேசுவதில் ஆர்வம் இருக்கிறது. இது இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு பல பேருக்கு புரிவதில்லை. நான் கட்சி அரசியலில் நாட்டம் உள்ளவன் இல்லை, ஆனால் இந்த தேசத்தில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உடையவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, ஒரு ஆழமான ஒரு ஆழமான ஒரு பார்வை நமக்கு வேணும். எப்படின்னா, இந்த நாடு 1947 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைகிற காலத்துல மவுண்ட் பேட்டன் வந்து நமக்கு வைஸ்ராயா இருக்கார், கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 1935 நமக்கு டெமோக்ரஸியை பிரிட்டிஷ்காரன் கத்துக் கொடுக்குறேன். மாகாண அரசு அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தினான். ராஜாஜி போன்றவர்கள் முதல் மந்திரியா இருந்தாங்க. வேறு பல பேர் முதல் மந்திரியா உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காலம் மாறி மாறி இந்த பக்கம் தெற்கு பக்கத்துல ஒரு பிரதமர் அப்படின்னு இருந்தாங்க. வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பேருடைய ஆட்சி வந்தது. மாகாண அரசுகள் அப்படின்னு பிரிட்டிஷ்கார 1935 ஒரு மாடலா கொண்டு வர்றா. அப்ப ஆங்கிலேயர்கள் கவர்னரா இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் கவர்னரா இருக்கிறது எதுக்காக இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா பிரிட்டனுடைய ரூல் இங்க இருக்கணும், பிரிட்டன் கண்ட்ரோல் இந்தியால இருக்கணும். அப்ப அவங்க என்ன நம்புறாங்க, இவங்களுக்கு டெமோக்ரஸின்னு ஒரு சபை கொடுப்போம், இவங்க இதெல்லாம் முடிவு பண்ணட்டும், ஆனா நமக்கு எதிராக இவங்க போயிடக்கூடாது, நாம தான் இவங்களை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வைஸ்ராய் அப்படின்னு ஒரு ரோல் வச்சிருந்தா, அப்புறமா கவர்னர் அப்படின்னு ஒரு ரோல் வச்சிருந்தா. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல அது இருந்தது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் நியாயம்னா அக்கிரமத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் அந்நியன், நம்மளை ஆண்டு கொண்டு இருந்தா, அதனால அவன் தன்னுடைய மேலதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னர், ஒரு வைஸ்ராய், ஒரு கவர்னர் ஜெனரல், இது மாதிரியான போஸ்ட் அவனே வச்சுக்கிட்டான் பிரிட்டிஷ்காரன். ஏன் கேள்வி, 1947 இங்கிலீஷ்காரன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு எதுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல்? இந்த நாட்டு மக்கள் மாகாண மாநில அரசு
அரசு அமைக்கிற போது அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் வச்சா. நம்ம கவர்னர் ஜெனரலை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்தோம். நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முறையை காப்பி அடிச்சோம். ஆங்கிலேயர்கள் இங்கு இருக்கிற அரசாங்கத்தை வேவு பார்ப்பதற்காக வைத்திருந்த பதவி இந்த நாட்டு பிரதமரை விட மேலான ஒரு பதவியாக ஜனாதிபதி பதவியை வைத்துக் கொண்டார்கள். இப்போது சுயமான மக்களாட்சி வந்துவிட்ட பிறகு பிரதமர் தான் பலமுள்ளவராக இருக்க வேண்டும், முதலமைச்சர் தான் பலமுள்ளவராக இருக்க வேண்டும், ஜனாதிபதியும் கவர்னரும் அவசியமே இல்லாத பதவி என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு சாதாரண நான் ஸ்டூடெண்ட், கான்ஸ்டிடியூஷன் படிச்சவனா, நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை ஜனாதிபதி வெளியில் புறப்பட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவர் மீனாட்சி அம்மன் கோயிலை கும்பிட்டால் 5000 போலீஸ்காரர்கள் தெருவில் நிற்க வேண்டும். ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அவர் எங்காவது கோயம்புத்தூரில் போய் ஒரு சாமி கும்பிடுகிறார் என்று சொன்னால் மீண்டும் அங்கே ஒரு 5 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜனாதிபதி போய் வருகிறார் என்றால் எந்த வேலையுமே இல்லாத எந்த விதமான வேலையுமே இல்லாத ஜனாதிபதி எங்கு போய் வந்தாலும் பல்லாயிரம் கோடிகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறோமே, இது இந்த நாட்டு மக்களுடைய வரி பணம் இல்லையா? நீங்கள் கேட்பீர்கள், கான்ஸ்டிடியூஷனல் குழப்பம் வந்து விட்டார், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எதற்காக இருக்கிறார்? கவர்னர் இடம் காலியாக இருந்தால் ஹைகோர்ட் ஜட்ஜ் உட்கார்வது போல மேலே ஏதாவது பிரச்சனை வந்தால் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ராஷ்டிரபதியுடைய வேலையை பார்க்கலாம். அந்த வேலை அவசியமற்ற வேலை. இந்த தேசத்திலிருந்து ஆளுநர் பதவியும் நீக்கப்பட வேண்டும், ராஷ்டிரபதி பதவியும் நீக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உண்மையான மக்களாட்சி உலகத்தில் வர வேண்டும். அது தண்ட செலவு, கோடிக்கணக்கான ரூபாயை நாம் வீணாக்குகிறோம். அவர்களுக்கான பாதுகாப்பு செலவு, அவர்களுக்கான போக்குவரத்து செலவு, அவர்களுக்கான விமான செலவு, அவர்களுக்கான விரயங்கள், மருத்துவம். 6 மருத்துவரோடு சேர்ந்துதான் ஜனாதிபதி பயணிப்பார் வெளியில் போவதாக இருந்தார். நான் என்ன சொல்லுகிறேன், வெள்ளைக்காரன் ஏற்படுத்தி வைத்தது அவனுடைய பாதுகாப்புக்காக. ஒரு சித்த மருத்துவர், ஒரு ஆங்கில மருத்துவர், இப்படி எல்லாருமாக அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அவரை பாதுகாப்பது என்றார். இந்த தண்ட செலவு இந்த தேசத்துக்கு அவசியமா? நல்லபடியாக நீங்கள் யோசித்தால் ஒரு உண்மை தெரியும். அமெரிக்காவில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனாதிபதி வருகிறாரோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில ஆளுநர் வருகிறாரோ, அப்படி இந்திய கான்ஸ்டிடியூஷனை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆளுநர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனாதிபதி என்ற முறை வரலாம். அப்படி வைத்தால் இப்போது நாம் செலவு செய்வதிலிருந்து 500 அல்லது 1000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு மிச்சமாகும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அதிகாரம் இல்லாத, அவசியம் இல்லாத ஒரு அலங்கார பதவி. அது நமக்கு தேவையே இல்லை, இந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஏழைகள் வரி பணத்தில் இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, நான் அதை முட்டாளா பேசுறேன். கான்ஸ்டிடியூஷன் சிக்கல் வந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பாக்குறாரு, சீஃப் ஜஸ்டிஸுக்கு அதை விட என்ன வேலை? சார், இப்ப தமிழ்நாட்டு கவர்னரா இருந்தார் பிரபுதாஸ் பட்வாரின்னு, சடனா அவரை நீக்கினாங்க. அப்ப ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இங்க இருந்தாரு, அவர் தான் ஆக்டிங் கவர்னர். ஒரு 4 நாளைக்கு ஃபைல் பார்த்துக்கிட்டாரு, என்ன கட்டு போச்சு? எனக்கு ஒரே ஒரு விஷயம், நிஜமாவே கவர்னருக்கு வேலை இருக்கும்னு சொன்னா, நிஜமாவே கவர்னருக்கு ஒரு வேலை இருக்கும்னு சொன்னா, 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்க அந்த 2 மாநிலத்தையும் விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்திலேயே போய் ஒரு 30 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கவர்னருக்குன்னு ஏதாவது வேலை இருக்கா இல்லையா? நிஜமாவே வேலை இருக்கும்னு சொன்னா, சார் என்னால ஒரு நாள் வெளியூர் போக முடியாது சார், என் வேலைக்கு எனக்கு வர கடிதங்களுக்கு பதில் எழுதுறதுக்கு, எங்கிட்ட யோசனை கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஒரு இடத்துக்கு போக முடியாது, 4 கல்யாணத்துக்கு போக முடியாது, 4 இடத்துக்கு போக முடியாது. 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துலயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேலையே இல்லை அப்படிங்கறதான உண்மையான அர்த்தம். அப்ப எங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் வீண் பண்றீங்க? எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை எதுக்கு வீண் பண்றீங்க? உங்க சௌரியத்துக்காக, உங்க ஆடம்பரத்துக்காக எதுக்காக வீண் பண்றீங்க? நான் கேட்கிறது என்றைக்கு பொருத்தமான கேள்வி. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நான் எந்த ஒரு தனிப்பட்ட முறையும் தாக்கி பேசவில்லை. இந்த சிஸ்டம் தவறு என்பதுதான் என்னுடைய. சிஸ்டத்தை மாத்தினாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த சிஸ்டமே சரியில்லை, அதுதான் நான் சொல்ல வருது. சிஸ்டமே சரியில்லை, தேவையில்லாத விரயங்களை நாம் அதிகமாக வைத்திருக்கிறோம். சரி, இன்க்ளூடிங் கவர்மெண்டே நம்ம சொன்னா கோவப்படுவாங்க. கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட், அப்புறமா வந்து இவங்களுக்கு வயசாகி போச்சுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வீங்கிட்டே போறதா? இவங்களுக்கு போஸ்ட் ஏதாவது கொடுக்காம போயிட்டா தப்பா போயிடும், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள
அடிஷனல் கமிஷனரா போடணுங்கிறதுக்காக, அந்த அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஏ சார், ஒரே ஐஜி அருள் உட்கார்ந்து வேலை பார்த்ததை எத்தனை டிஜிபி இப்ப பார்க்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணா போகுதுங்கிறத பத்தி நம்ம கவலைப்படணும். எப்ப வீட்டு எக்கானமியை பத்தி நம்ம கவலைப்படுறோமோ, அப்படி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி கவலைப்பட முடியும். நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கீங்க, இது பொறுப்பதில்லை தம்பி, இது பொறுப்பதில்லை.